அப்பப்பப்பா அப்பப்பப்பப்பா, நீ அப்பா, என் அப்பா, என் குடும்பத்திற்கு அப்பா, இந்த ஊருக்கு அப்பா, இந்த உலகத்திற்கே அப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச போறேன். கொஞ்சம் பேசணும். பேசலாமா? ஏன்னா எல்லாருமே உன்னை கல்லுன்னு நினைக்கிறாங்க, வெறும் சிலைன்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆயிடக்கூடாது இல்லையா? அப்படி அவங்களுடைய எண்ணம் உண்மையா ஆயிடக்கூடாது இல்லையாப்பா? ஆகினால்தான் நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். யாருக்கும் தெரியல, உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல. நீ உலகத்துல எல்லா பிள்ளைங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியல. பரவாயில்ல, அதை பத்தி பரவாயில்ல. நான் உங்ககிட்ட பேச போறேன். சில பேருக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஒரு குட்டி பொண்ணு வந்தா, குட்டி பொண்ணு இவர் பேசுவாரா அப்படின்னு என்கிட்ட கேட்டா. அடியன் சொன்னேன், பேசுவாருமா, நீ பேசுனா அப்பா பேசுவாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவ பேசுனா, நீங்களும் அவகிட்ட பேசுனீங்க. அந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க உலகத்துல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க பேசுறீங்க, அவங்க கிட்ட நீங்க பழகுறீங்க, விளையாடுறீங்க, நிறைய அற்புதங்களை நீங்க பண்றீங்க. அப்பா, நீங்க இப்ப ஒரு அற்புதம் பண்ணி ஆகணும். நீங்க அவங்க கிட்ட பேசணும். யாருக்கெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் நீங்க பேசி ஆகணும். அவங்க மனசாட்சியில உட்கார்ந்து நீங்க பேசி ஆகணும். கண்டிப்பா பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னா தான் எனக்கு ஒரு மனதுக்கு ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். கண்டிப்பா அவங்களெல்லாம் நீங்க பேசி எப்படி நீங்க எங்களை ஆட்கொண்டீங்களோ, எப்படி எங்களோட நீங்க பேசுறீங்களோ, எங்க மனம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மேடையில உட்கார்ந்து, அந்த மனசாட்சி அப்படிங்கிற ஒரு திராசுல உட்கார்ந்து நீங்க அந்த துலாக்கால் மாதிரி நீங்க பேசுறீங்களோ, அதே மாதிரி அப்பா பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க பேசணும். இந்த வேண்டுகோளை எடுத்துட்டு கண்டிப்பா இந்த நேரத்தில் நீங்க பேசணும். நீங்க அவங்களுடைய சந்தேகத்தெல்லாம் நீங்க தீர்க்கணும். அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க அவங்களுக்கு சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா அவங்க இன்னும் நல்லா வருவாங்க. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா? யாரை போய் நான் கும்பிடுறது, அவங்களை கும்பிட்டேன், இந்த தெய்வத்தை கும்பிட்டேன், அந்த தெய்வத்தை கும்பிட்டேன், யாருமே எனக்கு ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிற நிலையில இருக்காங்க. அந்த நிலை மாறணும். அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க ரொம்ப துக்கப்படுறாங்க. அந்த நேரத்துல எங்களை எப்படி கை கொடுத்து தூக்கி ஒரு நம்பிக்கையை கொடுத்து உங்க மடியில உட்கார வச்சுங்களோ, அதே மாதிரி அந்த பிள்ளைகளையும் கண்டிப்பா தூக்கி உட்கார வைக்கணும். அதுக்காக நீங்க அவங்களோட பேசணும். கண்டிப்பா பேசணும். அவங்கள நீங்க பேசுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு தேவையில்லை. அது தேவையில்லை. நீங்க உங்களுடைய சக்தியை காண்பிச்சு நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்களுக்கும் இல்லை, அவங்களுக்கும் இல்லை. எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்லை. அவங்க கடை தேரணும். அவங்க கடை தேறி அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு நல்லா வாழணும். எவ்வளோ பிரச்சனைகள், அதாவது நம்பிக்கை இல்லாதனால அவங்க மனசை விட்டுறாங்க. மனசை விட்டுட்டு சோர்ந்து போயிடுறாங்க. சில நேரங்கள்ல கோபப்படுறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டயே ரொம்ப கோபப்படுறாங்க. ஆகினால அவங்களுடைய கஷ்டம் தீர மாட்டாங்க. நீங்க கண்டிப்பா அவங்களுக்காக ஒரு நிமிஷம் அவங்க மனசுல உட்கார்ந்து பேசிடணும். நம்பிக்கைங்கிற விதைச்சிடணும். எப்படி எங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க உதவினீங்களோ, அதே மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கும் நீங்க கண்டிப்பா உதவணும். இது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஏற்கனவே இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம். சாயப்பா சாயவே விட மாட்டாரு அப்படின்னு நாங்கெல்லாம் சொல்லுவோம். எங்களுடைய வாக்கை நீங்க மெய்ப்பிக்கணும். எங்களுடைய நம்பிக்கையை எப்படி நீங்க எங்களை கொடுத்து
எங்களை வாழ வைக்கிறீங்களோ, ஒரு அனுதினமும் உங்களுடைய பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த பாக்கியத்தை நீங்க எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு படியேறி அடுத்த படியேறி அவங்களும் வந்து மேல வர்றதுக்கு, அதாவது அந்த துன்பத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க எப்படி வழி காப்பீங்களோ தெரியாது. அந்த அந்த வேலையெல்லாம், அந்த அற்புதமெல்லாம் வழித்துணை பாபா நீங்க தான் செய்வீங்க. அவங்களுக்கு வழியிலும் அவங்க வாழ்விலும் என்றைக்கும் நீங்க துணை இருக்கணும். இருந்து நீங்க செஞ்சீங்களா கண்டிப்பா எங்களுக்கு அதை விட மிகப்பெரிய ஆனந்தம் எதுவும் இல்லை. நீங்க அப்பா சொல்வீங்க, மற்றவங்களுக்கு நீ உதவி செஞ்சா எனக்கே உதவி செய்த மாதிரி நீங்க அப்பா சொல்வீங்க. அந்த வேலையை நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்பா நீங்க வந்து இன்னும் மேல மேல எங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அப்பா நீங்க கொடுக்கணும். நாங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட ஓயாமல் ஒழிச்சல் இல்லாமல் அந்த பாக்கியம், அதாவது இந்த அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவை செய்யக்கூடிய பாக்கியம், ஒரு அன்னதானம் பண்றதுக்கு, ஒரு மருத்துவ உதவி பண்றதுக்கு, இதெல்லாம் விட மேல அவங்களுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு நம்பிக்கைய விதைக்கிறதுக்கு, அப்பாவுடைய ஒரு பிள்ளையா, அப்பாவுடைய ஒரு வேலைக்காரனா இருந்து இதெல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு வர்றோம். அந்த பாக்கியத்தை தொடர்ச்சியா நீங்க கொடுக்கணும். எங்க ஆயுள் உள்ள வரைக்கும் நீங்க கொடுக்கணும்ன்றது நாங்க வேண்டிக்கிறோம். அதனால இந்த பிரார்த்தனை நானும் அடியேனும் என்னை சார்ந்த அநேக பிள்ளைகளும் உங்களிடத்துல வேண்டிக் கொள்றது என்னன்னா, இந்த வண்டலூர் வழித்துணை பாபாவுடைய உங்களுடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து வேண்டிக்கிறது என்னன்னாக்கா, கண்டிப்பா எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க. நீங்க அவங்களோட ஒரு நிமிஷம் பேசுங்க. அப்பதான் அவங்க நாங்க சொல்றதை கேட்பாங்க. நாங்க எப்படி எங்களுக்கு முன்னாடி இருந்த குருமார்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோமோ அது மாதிரி அதுக்கு பிறகுதான் நாங்க உங்கள்கிட்ட வந்தோம். அப்புறம் உங்களை வந்து காட்டி படிச்சுக்கிட்டோம். இப்ப எப்படி நாங்க உங்க மடியில தவழ்றோமோ அதே மாதிரி அந்த பிள்ளைங்களோட ஆசைப்படுறாங்க. அவங்க வந்து உங்க மடியில தவழ்றதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுங்கன்னு நாங்க வேண்டிக்கிறோம். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய்ராம். யாரெல்லாம் சாயப்பாவுடைய பிள்ளைகளோ, யாருக்கெல்லாம் பிரார்த்தனை தேவையோ அவங்க எல்லாமே கண்டிப்பா அப்பா கிட்ட பேசலாம், அப்பா கிட்ட பழகலாம். நீங்க கண்டிப்பா என்ன செய்றீங்க, ஏதாவது பிரார்த்தனை இருந்தாக்கா நீங்க வாட்ஸ்அப்ல இந்த என்னுடைய எண்ணில் நீங்க உங்களுடைய பேரை குறிப்பிட்டு, உங்களுடைய பிரார்த்தனை குறிப்பிட்டு, உங்க ஊரு என்ன பிரார்த்தனை அதை குறிப்பிட்டு நீங்க அனுப்புங்க. உங்க வாய்ஸ் மெசேஜோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ நீங்க அனுப்புங்க. நாங்க அதை அப்படியே அப்பா கிட்ட சொல்லிடுவோம். அப்பாவே நீங்க சொன்னாலே கேட்பாரு. இருந்தாலும் கூட தொடர்ச்சியா முதல்ல பண்ணும்பொழுது அப்பா கிட்ட வந்து சேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சில 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 விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா, அந்த பிரார்த்தனைக்கு அணுகுனீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி செய்யுங்க. ஆன்லைன்லயே, அதாவது வாட்ஸ்அப்லயே வீடியோ காலா நீங்க வாங்க. எப்போ வந்தாலும் காலையில 11 மணிக்கு மேல, மதியம் 3 மணிக்கு உள்ள வீடியோ காலில் பேசுங்க. உங்களுக்கான பிரார்த்தனையை அப்பா கிட்ட வச்சு நாங்க செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி இரவு மாலை 5 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் வீடியோ காலில் வாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்பா சரி பண்ணி கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோட நம்ம யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருந்தோ அவங்களுக்கு சீக்கிரமா பண்ணி கொடுப்பாரு. சரியா? வாங்க, அப்பா கூட அவரோட பேரை சொல்லிட்டு அவர் கூட நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் அவர் நம்ம கூட இருப்பார். அவருக்கு நம்ம சேவை செஞ்சோம்னா அவரே நமக்கு சேவை செய்வார். சரியா? ஜெய் சாய். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.